ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகுராஜா. வணக்கம் நண்பர்களை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மருத்துவம் சார்ந்த விஷயம். மருத்துவம்னா ஜோதிடத்தில் மருத்துவம் எப்படி சரிங்களா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு லக்னம், ஒரு கிரக அமைப்பு, கிரக சேர்க்கைகள், பாவகங்கள், திசா புத்திகள், திதியோகங்கள், கரணங்கள் எல்லாமே வெவ்வேறு சரிங்களா. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நோயை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே அமைப்பாக தான் இருக்கும். ஒரு சில ஜாதகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் ஒரு சில கிரகங்களுடைய அந்த நட்சத்திர பாதச்சாரம் வரைய நம்ம டெப்த்தாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்கும் நார்மலாகவே நோயை பார்த்து சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை நடந்தா என்ன, சந்திர திசை நடந்தா என்ன, செவ்வாய் திசை நடந்தா என்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லி கேது திசை வர உங்களுக்கு சூரியன்லேருந்து கேது வரை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி கிரக சேர்க்கைகள், ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு நோய் இருக்குது. அந்த நோய் எது ஒரு கிரக சேர்க்கை சுபத்தை தருதோ அதே கிரக சேர்க்கை நோயை கொடுக்குது. அப்போ அந்த மாதிரி என்னென்ன நோயெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, பொதுவாக நோய் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் நோய் வர்றதுக்கான காரணம் என்ன சரியா அப்படிங்கிறத பார்ப்போம். ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் கொடுத்தோன்னா இந்த நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி சார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன ராசி என்ன லக்னம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஜாதகத்தில் நீங்களே நோயை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரிங்களா. இது இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி வகுப்பும் எடுக்கிறோம். ஃபுல் டே வகுப்பு. கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம் சரிங்களா. வேறு 500 தான் ஃபீஸு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி லக்னம். அப்போ ராசிக்குரிய நோய் இருக்குமா அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ரிஷபராசி அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இங்கே ஜாதகத்தில் ரிஷபராசி போடலை, ரிஷபன் போட்டுடலாம், சந்திரனை போட்டுடலாம். இப்போ ரிஷபராசி. இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி உங்களுக்கு என்ன நோய் சார் இருக்கும் அப்படின்னா, ரிஷபம் அதில் இப்போ ரோஹிணி நட்சத்திரம்னு வச்சுக்கலாம். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன் அங்கே உச்சமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் நிற்கக்கூடிய ராசி சுக்கிரனுடைய வீடு சரிங்களா. இவங்க லக்னம் பாருங்க, மிதுன லக்னம் சரிங்களா. அப்போ இது காற்று ராசி. லக்னம் காற்று ராசி, ரிஷபம் நில ராசி. அப்போ காற்றும் நிலவும் சேர்ந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ராசி லக்னத்தை வச்சு நீங்கள் நோயை கண்டுபிடிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். அப்போ இவங்களுக்கு பெரும்பாலும் என்ன இருக்குன்னா, தைராய்டு இருக்கும், சளி இருக்கும். அந்த வீசிங் ட்ரபிள்னு சொல்கிறாங்களே, சளினால இவங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடியது இந்த மிதுன லக்னம், ரிஷபராசி. இது நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஒரு ஜாதகத்தில் நோயை எப்படி சார் எடுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கடுத்து இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, 6ல் என்ன கிரகம் இருக்கு. இப்போ இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். அவர் எங்கே சார் இருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த செவ்வாய் போயிட்டு கடகத்தில் இருக்கார். செவ்வாய் கடகத்தில் இருக்காது. அந்த 6ஆம் அதிபதி போய் இந்த ஜாதகத்துக்கு நீச்சம். ஆனால் 6ல் சூரியன் இருக்கு சரிங்களா. அது சந்திரனையும் பார்க்குது. இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தால் ஜாதகத்தில் நோய் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, லக்னாதிபதி எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதி எங்கே இருக்காரு, பலமாக இருக்காரா இல்லையாண்டு. லக்னாதிபதி 1, 3, 5, 7, 9 இருந்தால், லக்னாதிபதி 1, 3, 7, 5, 9 இருந்தால் அந்த நோய் பெரிய லெவலில் பாதிப்பை தராது. பாதிப்பு கொடுத்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். ஒருவேளை லக்னாதிபதி 2, 6, 8, 12 இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா. இப்போ சூரியனும் புதனும் சரிங்களா, இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் 8ல் இருக்காங்க. புதன் 8ல் இருக்கு, சூரியன் 6ல். அப்போ 6, 8ல் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும்போது இந்த ஜாதகத்துக்கு கம்பல்சரி நோய் வருது. அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இப்போ நோய் என்ன சார் தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் தேதி போய் நிற்கக்கூடிய கடகராசி, அந்த கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கு. அதனால பூச நட்சத்திரம் என்பது எலும்பு சம்பந்தமான நோய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6ல் உள்ள கிரகம் சூரியனாகவே இருக்கு. சூரியன் இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமான நோய் கண்டிப்பாக வரும். அப்போ என்ன நோயெல்லாம் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு அதிக உஷ்ணமும் சேராது, அதிக கூலிங்கும் சேராது. அதனால பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவும், பேக் பெயினும் வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும்.
இது கூட உடம்புல உள்ள அத்தனை எலும்புகளும் தொந்தரவு பண்ணும். சரிங்களா? இப்படி இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது இதில் சொல்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்துக்கு நோய் எடுக்க நிறையா ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் ஒரு 4 ஃபார்முலா சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன நட்சத்திரம், என்ன ராசி அப்படின்னு பார்த்து அந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய காலபுருஷ தத்துவப்படி அந்த பாவம் என்ன ராசியோ அந்த பாவ நோய் வரும். ஒன்று. அதுக்கடுத்து 2வது லக்னம்ன்ற நட்சத்திரம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது ரெண்டு வந்து மேலோட்டமாக தெரியக்கூடிய ஒரு நோய். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 6ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகத்தின் நோய் கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நோய் கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, எந்த ராசியில் அமர்ந்திருக்காரோ அந்த கிரக நோயும் கண்டிப்பாக இருக்கும். இது எந்தவித மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து 6ஆம் அதிபதி கூட சேர்ந்த கிரகம் இருக்கும். 6ஆம் அதிபதி போய் ஒரு கிரகத்தை டச் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் போய் குருவை டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே குரு இருக்கார் கடகத்தில், ஒரு உதாரணம் தான். கடகத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் போய் குருவை டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு கண்டிப்பாக எலும்பு சம்மந்தமான தொந்தரவு மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து சளியால் இவங்களுக்கு மூக்கில், சரிங்களா, இந்த வாய்க்கு மேல்வாய் பகுதியில் மூக்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கும். இதுதான் நீங்கள் நார்மலாக பார்க்க வேண்டியது. சரிங்க சார், இது எப்போ சார் நடக்கும்? நீங்கள் நார்மலாக நோய் வரும்னு சொல்லிட்டீங்க, என்ன நோயின்னு சொல்லிட்டீங்க. அப்போ ராசி லக்னத்தை பார்த்துக்கணும், 6ஆம் அதிபதியை பார்த்துக்கணும், 6ல் அமர்ந்த கிரகத்தை பார்த்துக்கணும். இதுதான் நோய். இதில் வேற எந்த வித சந்தேகமும் இல்லை. அதுக்கடுத்து 6ஆம் அதிபதியோட ராகு சேர்ந்துருக்கா, 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்துருக்காங்களான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். வேற நோயை போய்விட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை தாண்டி பார்க்க வேண்டியதாக இருந்தால் 6ஆம் அதிபதியுடைய டிகிரி என்ன பாகையில் இருக்கோ அதே பாகையில் வேற என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்துடைய நோயும் இருக்க 90% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சரி, இது எப்போ சார் வரும்? அந்த 6ஆம் அதிபதி மேலே கோச்சாரத்தில் பாவகிரகம்னா யாரு? சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. இதில் ராகு, சனி இந்த 2 பேரும் பயணம் பண்ணும்போது வரும். அதுக்கடுத்து 6ஆம் அதிபதியுடைய திசா புத்தி அந்தர காலங்கள்ல வரும். இதை நல்லா நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் 6ஆம் அதிபதியோட திசா புத்தி அந்தரத்தில் 6ஆம் அதிபதி மேலே கோச்சார ராகு சனி போகும் காலத்தில் கண்டிப்பாக நோய் வரும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த நோய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் வருமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமல் மாத்திரை சரியாயிருமா, அது ஹோமியோபதியில் சரியாகுமா, சித்தாவில் சரியாகுமா, வர்மாவில் சரியாகுமா, அலோபதியில் சரியாகுமாங்கிறது ஜாதகத்தை இன்னும் நம்ம விரிவாக பார்த்தா கண்டிப்பாக சொல்லிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? இதுக்கடுத்து இந்த மாதிரி நோய் வந்துடுச்சு சார், உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த 6ஆம் அதிபதி, சரிங்களா, எந்த கிரகத்தை கூட தொடர்பில் இருக்காங்க. உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி இந்த ஜாதகத்தில் நான் போட்டிருக்க ஜாதகத்தில் குரு கூட தொடர்பில் இருக்காங்க. அப்போ அந்த குருமார்கள் காலில் விழுந்து இந்த 6ஆம் அதிபதி எந்த ராசி? கடக ராசி. திங்கட்கிழமை நாளில் குருமார்களுக்கு மஞ்சள் துண்டு, சரிங்களா, மஞ்சளில் ஏதாவது ஒரு பூவில் வந்து அவங்க பாதத்துக்கு வச்சு அவங்க பாதத்தை தொட்டு வாங்கி ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இந்த நோய்கள் சரியாகும். அதே மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு, குருங்கிறது மூளைன்னு சொல்லுவோம், மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு உணவு தானம் கொடுக்க கண்டிப்பாக இந்த நோய் சரியாகும். இது மட்டும் இல்லாமல் குருமார்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு மஞ்சள் நேரத்தில் ஸ்வீட்ஸு அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் சக்கரை பொங்கல் வச்சு குழந்தைகளுக்கு தான தர்மம் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு 100% நோய்கள் குறையும். இது மட்டும் இல்லாமல் நிறைய நோய்க்கான கிரக சேர்க்கைகள் இருக்குது, நோய்க்கான பாவகங்கள் இருக்குது, நோய்க்கான இப்போ நம்ம என்ன சொன்னோம், ராசி கட்டத்தில் 6ஆம் பாவம் பார்க்கணும்னு சொன்னோம். இதுக்கடுத்து நம்ம திரைக்கணம் பார்க்கலாம். நோய்க்கு ஒருத்தருக்கு என்ன நோய் வருதுங்கிறத D3ன்னு சொல்லக்கூடிய திரைக்கணம் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் திரைக்கணம் தான் இந்த நோய்க்கான முழு நிவர்த்தியை கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைன்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக கண் சம்பந்தமான தொந்தரவும் எலும்பு உடைதலும் வரும். செவ்வாய் சனி சேர்க்கை உண்டாயிருந்தால் கண்டிப்பாக எலும்பு வந்து
பலவீனமாக இருக்கும். கண்டிப்பாக பல்லு கம்ப்ளைண்ட் வரும். செவ்வாய் ராகு, சரிங்களா, செவ்வாய் கேது பல்லு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கூட ராகு, சூரியன் கூட ராகு கண்ணு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும். சரிங்களா, இந்த மாதிரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட்டில் வந்து 9ஆம் தேதி போட்டிருக்க வகுப்புல கலந்துக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய விஷயங்களை காலையில் 9:30லேருந்து 5:30 வரை வகுப்பு நடக்கும். அதில் நம்ம பேசுவோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது ஃபோன் பண்ணி எடுக்கலாட்டி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.